ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைல்டு பக் ஸ்கோர். இந்த ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு கிரானிக்காக லிவர் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு சிவியாரிட்டியை அசஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி யாருக்கு பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா சிரோசிஸ் பேஷண்ட்டுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதில் 5 கிளினிக்கல் ஃபேக்டர்ஸை நம்ம அசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தோன்னா டோட்டல் பிலிரூபின் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் சீரம் ஆல்புமினோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேராமீட்டர் அசஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன்று ஐஎன்ஆர் பிடி ப்ரொலாங்கேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன்றுன்னு பார்த்தோன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அசைட்டிஸ் இருக்கா இல்லையா, ஓகேவா. ஃபிஃப்த் ஒன்றுன்னு பார்த்தோன்னா ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி அந்த ஸ்டேட்டில் இருக்காங்களா இல்லையா. ஸோ இதை மாதிரி 5 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் எல்லா ஃபேக்டர்ஸுக்குமே 1, 2, 3 ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இந்த இதில் தான் நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு பேஷண்ட்டோட சிவியாரிட்டி நம்ம அசஸ் பண்ண போகிறோம். 5 to 6 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா லிவர் வந்து குட் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே 7 to 9 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மாடரேட்லி இம்பேர்டு ஃபங்க்ஷனாக போயிருச்சு. அதே 10 to 15 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே அந்த ஆர்கனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அட்வான்ஸ்டு டிஸ்ஃபங்க்ஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அவங்களால வந்துட்டு லிவர் பண்ணுற எந்த வேலையுமே செய்ய முடியாது. தேங்க்யூ.